இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் இந்த 15ஆம் தேதி காலை ஜெபத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் தான் வராங்க சர்ச்சுக்கு, ஒரு திரள் கூட்டம் வரவில்லை. ஆனால் நன்றாக பாடுகிறோம். நல்லா ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் ஜபத்திலே நேரத்தை கழிக்கிறோம். காரணம், அவர்கள் வீட்டு அலுவல்கள் இருக்கு, வேலைக்கெல்லாம் போவாங்க, பல இடங்களுக்கு போவாங்க. அதனால ஒரு 1.5 மணி நேரம் நம்ம வச்சிருக்கிறோம். நல்ல ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றோமே, இத போல ஒரு 15 நிமிஷம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். இந்த காணொளியில் சொல்லுகிற வார்த்தை வேற. ஆனா ஆலயத்துல அவங்களுக்கு சொல்லும் போது கொஞ்சம் அவர்களை நேரடியா முகம் பார்த்து பேசுகிறோம். அநேக வார்த்தைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் கர்த்தரோடு நெருங்கணும், இயேசுவை போல மாறணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தடுமாற்றம் இருக்கு, சோதனைகள் வருது, கஷ்டப்படுறோம். ஒவ்வொருவரும் விதிவிலக்கு அல்ல. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே பலவித அனுபவம் உண்டு. ஆனால் இந்த சூழ்நிலைகளின் நடுவில் நமக்கென்று ஒரு தெய்வம் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு. அவர் அநேக விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு சொல்லி நாம் அதை பின்பற்றி வாழ்வதற்கு, நாம் லகுவாய் வாழ, நம்முடைய குடும்பம் இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்பட, சமாதானமாயிருக்க, சந்தோஷமாயிருக்க, பலனாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, ஆண்டவருக்காயிருக்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு சொல்றார். அப்ப நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட, ஊழியம் கட்டப்பட, விசுவாசம் கட்டப்பட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் தெளிவாய் நடத்த, அவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால், இன்றைக்கும் ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 3 காரியம் நமக்குள்ள இருந்தா தெய்வீகம் நம்மிலிருந்து வெளிப்படும். ஒன்று என்ன தெரியுமா? ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை வருஷம்? 40 வருடம், 30 வருடம், 20 வருடம், 10 வருடங்கள், பல வருடங்கள் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வேதத்தை வாசித்து, ஆனால் எனக்கும் நமக்கும் கீழ்ப்படிதல் உண்டா? தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. சபையை பார்த்து, என்னை பார்த்து, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? தெய்வ பயம் இருக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னாடி நாம நிக்கணும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்ற உணர்வோடு, தெய்வ பயம் என்பது என்ன? ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த பயத்தோடு கூட என்ன செய்ய வேணுமா? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். முரட்டுத்தனமெல்லாம் இருக்க முடியாது, கடினமான இருதயத்தோடலாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இனி கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகை நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பிடிவாதத்தோடு, கசப்பு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். வேதாகமத்தில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. எனவே கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். இதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் பேதுரு இப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள். இதே கீழ்ப்படிதலை குறித்து அவர் சொல்லும்போது 5:5
அந்தபடி இளைஞரே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்க, வயசானவங்களுக்கு கீழ்ப்படிங்க, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கிற ஊழியருக்கு மூப்பர்கள் என்றால் ஊழியர்கள், ஊழியக்காரவங்களுக்கு கீழ்ப்படிங்க. ஏன் தெரியுமா? ஒருவருக்கொருவர், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் குறிப்பிடப்படுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? தயவா இருக்கணும். தயவா. அப்புறம் மன உருக்கமா இருக்கணும். ஒரு கஷ்டம் வருது, ஒரு தேவைகள் இருக்கு, கண்ணீர் விடுறாங்க, பார்க்கிறதுக்கு பாரமா வேதனையா இருக்கு. அங்கே நம்முடைய தயவு அந்த இருதயத்தை கொஞ்சம் லகுவாக்கி, நம்முடைய ஆண்டவரை நீங்க பாருங்க. அநேகர் வேதனைப்பட்ட போது சாப்பாடு இல்லாதவங்களை பார்த்து மனதுருகினார். வியாதியஸ்தரை பார்த்து மனதுருகினார். பிசாசின் பிடியில் கட்டப்பட்டவர்களை பார்த்து மனதுருகினார். அப்ப கிறிஸ்து இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உள்ளத்தில் தயவு, இது ஆவிக்குரிய கனி, தயவு, மனதுருக்கம், இது நமக்குள் காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவு, ஒருவருக்கொருவர் மனதுருக்கம், இது நமக்கு காணப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன செய்யணுமா? ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் 3 பேரும் ஒண்ணுதான், ஆனா 3 தன்மையில இருக்கிறோம். நாங்கள் மூவரும் ஐக்கியமாய் இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். இதை கேட்கிற குடும்பமே, தேவ பிள்ளைகளே, ஏசப்பாவை பின்பற்றுகிற நமக்கு நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? சக நண்பர்கள், உடன் ஊழியர்கள், தலைமை போதகர்கள், சபை மக்கள், வேலை செய்கிற இடங்களில், பல இருக்கிற இடங்கள்ல ஒரு ஐக்கியமா இருக்கிறோமா? அந்த வசனம் சொல்றது பாருங்க, அவர் ஒளியில் இருக்கிறது போல. யார்? ஆண்டவராகிய இயேசு. நாமும் ஒளியிலே நடந்தால்தான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஏன்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், பரிசுத்தம் நமக்குள் தொடங்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால், கட்டப்பட வேண்டுமானால், தேவனால் கட்டப்பட்ட வீடு கட்டுகிற வீட்டிலே போயிட்டு நாம சேர வேண்டுமானால் இந்த தன்மைகள் நமக்கு காணப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல், ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மனதுருக்கமாய், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்படுதல். இப்படி இருக்கும்போது சீக்கிரமாய் வெளிப்பட போகிற இயேசுவோடு கூட நாமும் இருப்போம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம்.
அவர் பொன்முகத்தை நாம் பார்ப்போம், அவருடைய குரலை நாம் கேட்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். அந்த தயவை பெற்றுக்கொள்ள வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தயவை ஆண்டவர் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.